அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு போன ஹீரோ நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு தேடி பார்க்குறான். பார்த்தா 4 லட்சம் தான் இருக்கு. ஸோ இதுக்கு வேற வழியே இல்லை, நம்ம கேம்லிங் ஆடலாம்னு சொல்லிட்டு 4 லட்சத்தை வச்சு கேம்லிங் ஆடுறான். அதில் 40 லட்சம் வின் பண்ணி நெக்ஸ்ட் டே பணத்தை தரேன்னு சொல்றாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே பணத்தை தராம நீ தான் தோத்துட்டு, அதனால நீ தான் 40 லட்சம் தரணும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அவங்க அண்ணன் ஹோட்டலில் வேலை செய்யும் போது மேயரோட தம்பி கூட ஃப்ரெண்டா இருப்பாரு. அவர்கிட்ட போய் கேட்கறாரு. ஸோ ஹெல்ப் பண்ணுவாரும் பார்த்தா அவங்க எல்லாருமே இவங்களோட ஆளுங்க தான் இருப்பாங்க. ஸோ இவங்களை திரும்பவும் மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த ஹோட்டலுக்கு இந்த ரவுடி எப்போ வந்தாலுமே இவங்களோட காரை இவன் தான் பார்க் பண்ணும். ஸோ அதே மாதிரி பார்க் பண்ணிட்டு வரான். இதை பார்த்த ஹீரோ வேற வழியில நம்ம அப்பாவை காப்பாத்த இந்த காரை திருடிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் போட்டு அந்த காரை திருடிட்டு போறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த ரவுடி கால் பண்ணிடுறான். அப்பதான் பின்னாடி சீட்ல பாக்குறாங்க ஒரு பேக் ஃபுல்லா பணம் இருக்கு. சோ இந்த பணத்தை பண்ண எடுத்துட்டு காரை இங்கேயே விட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பணத்தை வைக்கிறதுக்காக கவர் தேடலான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த மேயரோட பையனை கொலை பண்ணி போட்டுருக்கான். சோ இதனால தான் நம்ம கிட்ட அவன் கார் வேணும்னு சொல்லிட்டு பயப்படுறான். சோ இதை வச்சு நம்ம பிளாக் மெயில் பண்ணலாம், நம்ம பணம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு முடிவு படி எனக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் பணம் தேவைன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவனை ஒத்துக்கிட்டு இந்த பணத்தை கொடுத்துரு, அந்த காரை மட்டும் திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஆளுங்களை அனுப்பி வைக்கிறான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி மேயரோட பையனுக்கோ ஹீரோக்கோ நடு ரோட்ல சண்டை வந்திருக்கும். ஸோ அப்பதான் இந்த ரவுடி பசங்களாம் பாக்குறாங்க. பார்த்ததுமே ஹீரோவை ஷூட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அவனும் வேற வழி இல்லாம கார் எடுத்துக்கிட்டு போயிடறான். பட் பணத்தை மட்டும் வச்சுட்டு போயிடறான். ஆனா கார் எடுத்துட்டு போயிட்டு மேயர் பையன் கூட சண்டை போடுறதுனால அவன் எப்படியாச்சும் போட்டு தரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே டைம்ல ஹீரோ லவ் பண்ற பொண்ணு பணத்துக்காக அவன் ரூம்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு வருவா. அப்ப இவன் போன்ல பேசுறத ஒட்டு கேட்டுட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. ஆக்சுவலா இவங்க அண்ணனும் இவனும் பெரிய ரவுடியா இருப்பாங்க. ஆனா அவங்க அண்ணனை மட்டும் மேயர் ஆகிட்டு அடுத்ததான் அவங்க பையனை தான் பெரிய ஆளாக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பான். அதனால இவன் கோவப்பட்டு நம்ம அண்ணனுக்கு சேவை செஞ்ச மாதிரி அவங்க பையனுக்கும் சேவை செய்யணுமா, அப்ப நம்ம எப்பதான் பெரிய ஆளா வருதுன்னு சொல்லிட்டு பழி வாங்க ஆரம்பிச்சிடறான். சோ ஹோம் மினிஸ்டர் கூட கூட்டு சேர்ந்து அவனுக்கு 5000 கோடி ரூபாய் பணம் தர என் கூட வேலை செய்யுன்னு சொல்லிட்டு அவனையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க பையனை போட்டு தள்ளிடுறாங்க. சோ அவங்க அண்ணனை போட்டு தள்ளிட்டு அந்த பதவிக்கு இவன் வரதுக்காக 5000 கோடி ரூபாய் பணம் தரன்னு ஒத்துட்டு இருப்பான். ஆனா அந்த பணத்தை வாங்க ஒரு 2000 நோட்டை கொடுத்தாதான் அந்த பணத்தை தருவாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பணத்தை அந்த கார்ல தான் வச்சிருப்பான். இப்ப அதுக்காக தான் அந்த காரை தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிஞ்சு போகுது. ஆனா அதே டைம்ல இந்த ரவுடிக்கு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஆபரேஷனுக்காக தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போகுது. சோ அவங்க பையனை நீ தான் கொண்டன்னு சொல்லிட்டு போலீஸ்ல ஒத்துக்கிட்டேன்னா அவங்க அப்பாவோட ஆபரேஷன் நல்லா முடியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஆபரேஷனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ ஒத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிடறான். பட் அந்த ரவுடியை நம்ப முடியாது. நம்ம அப்பாவை காப்பாத்துற வரைக்கும் அந்த 2000 நோட்டு நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அந்த கார்ல இருந்து எடுக்க வச்சிடறான். ஆனா இந்த மேயர் நம்ம பையனே போட்டு தள்ளிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு இடத்துக்கு போலீஸை வச்சு வர வச்சிடறான். அண்ட் அதே டைம்ல இந்த ரவுடி காரை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 2000 நோட்டு இல்லாம இருக்கு. சோ அதுக்குள்ள அவன் உயிர் போயிடக்கூடாது, அதுக்குள்ள நம்ம காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான். பட் அவங்க அண்ணன் கிட்ட இவன் வரதுக்கு முன்னாடி எல்லா உண்மையும் சொல்லியிருப்பா. சோ இவனை ஏன் நீ காப்பாத்த துடிக்கிறன்னு சொல்லிட்டு கேட்கறான். பட் நம்ம அண்ணனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கறத வச்சு தெரிஞ்சு போயிடுது. அவன் மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டிடுறான். சோ இவங்க அண்ணனும் தம்பியை போட்டு தள்ளிடுறான். அதே டைம்ல ஹீரோவையும் விட்டுறான். இப்ப அவங்க அப்பாவுக்கும் அந்த ரவுடி ஆபரேஷன் பண்ணதுல காப்பாத்திடுறாங்க. சோ இவங்க 2 பேருமே அவங்க அப்பா கூட ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அண்ட் கடைசியில அவன் ஃப்ரெண்டு இந்த 2000 நோட்டை வச்சு என்னடா பண்ணதை சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் அவன் ஃப்ரெண்டு வேற எதனா பண்ணான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான்.